இதுவரைக்கும் நீங்க எந்த பேச்சை அப்துல் கலாம் சொல்லி அடையாளப்படுத்திக்கிட்டீங்களோ இனிமேல் உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட பார்வையாளராக நீங்க பார்க்கப்படுவீங்க, உங்களை மக்கள் எப்படி பார்ப்பாங்க, நிராகரிப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மரியாதை என்ன அப்படின்றத வரக்கூடிய நாட்களில் ஒரு உறுதியா தெரிஞ்சுக்குவார். இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல எங்க கூட்டத்துக்கு வராதீங்கன்னு அறிக்கை கொடுக்குற ஒரு தலைவர். தயவு செய்து வராதீங்க, பெண்கள் வராதீங்க, வயதானவர்கள் வராதீங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க, முதியவர்கள் வராதீங்க. அவருக்கு நம்ம நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவருக்கு கெட்ட பேர் வராம பொறுப்போட பாத்துக்கிறது தான் ஒரு நல்ல தொண்டனுக்கு அழகு. அதெல்லாம் கிடையாது. யாருமே தவறா பேசக்கூடாது, நாகரிகமா தான் பேசணும்னு சொல்லணும். ஆமா, நீங்க அடிக்கிறீங்க, அதனால என் பிள்ளை திருப்பி அடிப்பான், எங்க கட்சி பிள்ளைகளை நீங்க ஆபாசமா பேசுறீங்க, நாங்களும் பேசதான் செய்வோம் அப்படின்னு ஒரு தலைவன் பேசுறாரு. எங்க நாம் தமிழர் கட்சினாலே தமிழ் தேசியம்ன்றதை கொண்டு போய் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சினாலே ஆபாசம் அப்படின்னு கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. அவங்க கட்சியில இருந்து வெளியில வந்துட்டாங்கன்னு சொல்லாதீங்க. அவங்க ஒரு எதிர்பார்ப்போட கட்சியில இருக்காங்க, இந்த பொறுப்பு கொடுப்பாங்க, இந்த இடத்துல சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு. உங்களுடைய வேலை என்ன? காவல்துறை வேலையை விட்டுருங்க. உங்களுடைய வேலை என்ன? திமுகவுக்கு ஜால்ரா தட்டுறதா? நீங்க எவ்வளவு பெரிய எதிர்ப்பை சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க தெரியுமா? உங்களோட போதை கலாச்சாரத்துல தான் அது போகுது. அந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்க முடியல. நீங்க வந்துட்டு பெண்கள் பாதுகாப்பா நடந்துக்கலாம் டமாரா அடிச்சிட்டு இருக்கீங்க. இவர் பேசுறது இவருக்கும் புரியாது, பக்கத்துல இருக்கிற நபருக்கும் புரியாது. டார்ச் லைட்டை எரிஞ்சதை தவிர்த்து இவர் பண்ணது அது என்னவோ தெரியல. நோய் அவருக்கு. டிவியை பார்த்தா எரிகிறாரு, டெம்போக்குள்ள பார்த்தா எரிகிறாரு. இப்ப என்ன பண்ணிட்டாரு? டார்ச் லைட்டை எரியல, நீட்டா ஒரு குழியை தோண்டி அதை புதைச்சிட்டு மக்கள் நீதி மையத்துக்கு முடிவுரை எழுதிட்டாரு. தியேட்டர்ல வேணா ஒரு 200 டிக்கெட் வேணா புக் பண்ணலாமே தவிர திமுக 200 சீட்டு ஜெயிக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. திமுக இந்த முறை எதிர்கட்சி தலைவராக கூட அமருவாங்களா அப்படின்றது காலம் அதற்கான பதில் சொல்லும். இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் தாவேகா ஆதரவாளரான மாரி அவர்கள் நம்ம நினைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ஆக்சுவலா இப்போ பொன்ராஜ் அவர்கள் அவர் பேசின பேச்சு ரொம்ப இல்லாச்சு, அவர் திரும்ப மன்னிப்பு கூட கேட்டார், இல்லைன்னு சொல்ல, அதுவும் குறிப்பிட்ட பெண்ணிடம்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் அந்த பெண்கள்லாம் வீடியோ போடும்போது நிறைய பெண்கள் வித்தியாசமாக வீடியோ போடும்போது நிறைய பேர் திமுகவை சேர்ந்தவர்களாகட்டும் மற்ற நிறைய பேர் வந்து ரொம்ப தரக்குறைவாலாம் பேசியிருந்தாங்க. இவர் பேசின வார்த்தையே நிறைய பேர் பேசி குறிப்பிட்ட வீடியோ சமுதாயத்துலாம் வந்துச்சு. இப்ப மட்டும் எதுக்கு விஜய் அவர்கள் திடீர்னு டிஜிபி அலுவலகமே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு அத்தியாவசியம் என்ன? இல்ல, ஒரு பொதுவான பார்வையா ஒரு கருத்தை பதிவு பண்ணல. அதாவது குறிப்பிட்ட பெண்கள், இந்த பெண்கள், அந்த பெண்கள்லாம் சொல்ல, தாவேக்கான 3 முறை உச்சரிச்சுதான் அவர் சொல்றாரு. தாவேக்கா பெண்கள் தற்குறிகளா இருக்கிறாங்க, தாவேக்கா சொல்லும் போது இந்த வார்த்தையை சொல்றாரு. இவர் நீங்க பார்த்த வீடியோ இது ஒண்ணு, ஆனா தொடர்ச்சி அவர் இது போலதான் பதிவு பண்ணிட்டே இருக்காரு. இவர் ஒரு சமூகத்துல இவரை தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது எப்படி அடையாளப்படுத்துறாருன்னா, நான் ஒரு சமூக செயல்பாட்டாளர், சமூக ஆர்வலர், அப்துல் கலாமோட உதவியாளர், இப்படிதான் தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு, ஒரு பார்வை இருக்குன்னா நீங்க அதை எப்படி பதிய வைக்கிறன்ற விதம் ஒண்ணு இருக்கு. இவர் அளவுக்கு அதிகமா, அதாவது ஒரு பெல்ட்டை தாண்டி பேசும்போது இதுவரைக்கும் விஜய் குறித்து எவ்வளவோ தனிப்பட்ட விமர்சனங்கள் வந்திருக்கு, அவர் வாழ்க்கை பத்தி வந்திருக்கு, அவரை பத்தியே பண்ணியிருக்காங்க, எவ்வளவோ நம்ம கடந்து வந்துட்டோம். ஆனா இந்த விஷயத்துல ஏன் டிஜிபி அலுவலகத்துக்கு நேரா போனார் அப்படின்னா, தன்னை நேசிக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதிரி இழிவுபடுத்தும் போது அவரால் பொறுத்துக்க முடியல. அவருக்கு தெரியும், அவர் போய் நேரடியாக புகார் கொடுக்கும்போது அதனுடைய தாக்கம் எந்த அளவு இருக்கும் அப்படின்றது அவருக்கு தெரியும். அதனாலதான் தானே நேரடியாக, இத்தனைக்கு நேத்து ஊடகத்தின் வாயிலாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், மிக கடினமான நேரம் அவருக்கு நேத்து. கிட்டத்தட்ட நேரமே இல்லைன்னு சொல்லப்படுது. ஆனாலும் இரவு நேரம் வந்தாலும் பரவாயில்ல சொல்லி நேரடியா புகார் கொடுத்தா நம்ம போய் கொடுக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திரும்பி பார்க்க வைக்கும் தான் அவர் அதை பண்ணியிருக்காரு. அது எலெக்ஷன் டைம்ன்ற ஒரு காரணத்தினாலயா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசியிருக்காங்க, நீங்களும் சொல்ல எலெக்ஷன் டைம்ல இவர் பேசிட்டாரு, அதனால அந்த ஆக்ஷன் முதல்ல நடந்தது. சரிங்களா? எலெக்ஷன் டைம்ல இவர் பேசினதான் முதல்ல நடந்தது, அதுக்கப்புறம் தான் அது நடந்தது. இவர் பேசினதுனால இப்போ ஒருவேளை விஜய் இதை பத்தி பேசலன்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம உட்காந்து எப்படி டிபேட் பண்ணிட்டு இருக்கோம்னா, என்ன சார் இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, உங்க கட்சி பெண்கள் குறித்து பேசிட்டு இருக்காங்க, விஜய் நேரம் களத்துக்கு போயிருக்க வேண்டாமா அப்படின்னு நீங்க கேட்டிருப்பீங்க. இப்போ இதை பண்ணிட்டாரு, என்ன பண்ணாலும் விமர்சனங்கள் வரப்போகுது. ஆனா திரு பொன்ராஜ் அவர்கள் பேசிய கருத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க, அதை பத்தி பேசியாச்சு, பார்த்தாச்சு, வச்சாச்சுன்னு சொல்றீங்க. அது அவ்வளவு எளிதா கடந்து போக முடியாது. அவர் வீட்லயும் பெண்கள் இருப்பாங்க, என் வீட்டுல இருப்பாங்க, உங்க வீட்டுல இருப்பாங்க. அவர் பொத்தாம்பதுவா பேசுறாரு, தாவேக்கால இருக்கக்கூடிய பெண்கள்னு சொல்றாரு. ஆனா எத்தனை பெண்கள் இது வரைக்கும் உங்க வீட்லயோ எங்க வீட்லயோ விஜய் நேசிக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க, விஜய்க்கு வாக்கு செலுத்தும் இருப்பாங்க. அவரோட அரசியலை நீங்க விமர்சனம் பண்ணுங்க, சரியான பாதையில போகல, தத்துவம் சரியில்லை, கொள்கை சரியில்லை, அதை விமர்சனம் பண்ணலாம். ஆனா பெண்கள் குறித்து நீங்க இந்த மாதிரி இழிவுபடுத்துற விதமா பேசும்போது இது உங்களுக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகும். இதுவரைக்கும் நீங்க எந்த பேச்சை அப்துல் கலாம் சொல்லி அடையாளப்படுத்திக்கிட்டீங்களோ இனிமேல் உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட பார்வையாளராக நீங்க பார்க்கப்படுவீங்க, உங்களை மக்கள் எப்படி பார்ப்பாங்க, நிராகரிப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மரியாதை என்ன அப்படின்றத வரக்கூடிய நாட்களில் ஒரு உறுதியா தெரிஞ்சுக்குவார். ஓகே சார், இப்போ என்ன கேள்வி எழுது அப்படின்னா, இப்போ இதே மாதிரி தரக்குறைவா பேசி தாவேக்காவினர் சேர்ந்தவரே நிறைய பேர் போய் புகார் கொடுத்துருக்காங்க. இப்ப மட்டும் விஜய் அவர்கள் வெளியே வர்றதுக்கு காரணம் என்ன? ஏன்னா எதுக்குமே வெளியே வராதவர் திடீர்னு இப்ப வெளியே கொடுக்குறாருன்ற போது தான் ஒரு கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க.
2 பதில் சொல்றேன் இதுக்கு நான். முதல் விஷயம், தாவேக்கால இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே, அதாவது இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ற நபர்கள் எல்லாருமே நீங்க ஆபாசமா பேசுங்க, யார் வந்தாலும் இறங்கி அடிங்க, லோயர் த பெல்ட் அடிங்க, விட்டுறாதீங்க, ஒரு வார்த்தை சொன்னா 2 வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு விஜய் எங்கேயும் பேசல. ஆனா விஜய் பேசிய காணொளிகளும் அறிக்கைகளும் பல இடத்துல இருக்கு. யார் என்ன பேசினாலும் தக்க பதிலடிய தார்மீகமாக நாகரிகத்தோட பதிவு பண்ணுங்க அப்படின்னு சந்திக்கக்கூடிய எல்லா கூட்டங்களையுமே சொல்றாரு. தாவேக்காவின் முக்கிய பேச்சாளர்கள், நட்சத்திர பேச்சாளர்கள் எல்லாரையுமே இப்ப வரைக்கும் கூட நீங்க பொறுப்பா பேசுங்கன்னு அவர் சொல்றாரு. அவர் எங்கேயுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்ல. 2வது விஷயம், இப்ப இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் என்ன மேட்டர்னா, திமுக இருந்து ஒரு 10 பேர் விஜயோட போட்டோவை வால்பேப்பரா வச்சுக்கிறது, இங்க இருந்து போய் அஜித்தோட ரசிகர்கள்ட்ட வம்பிழுக்கிறது. எங்க அண்ணன் விஜய் போல ஒரு தைரியம் உண்டா, நீங்க இப்ப களத்துக்கே வரல, அரசியலுக்கே வரல, எங்க அண்ணன் அரசியலுக்கு வந்துட்டாரு. அவன் என்ன நினைப்பான், பாரு நம்ம தலைவரை திட்டுறான், அஜித்தை திட்டுறான்னு சொல்லி அஜித் பதிலடி கொடுக்குறது. இந்த மாதிரி உங்களோட திட்டமா வச்சு எல்லா வேலையும் பண்ணிட்டே இருக்காங்க. ஒருவேளை தாவேக்கால இருக்கக்கூடிய நபர்கள் அப்படி தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்றாங்கன்னா ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் பேசினாலும் இங்க நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு, ஒரு தத்துவம் அப்படின்னு இருக்குன்னா அந்த தத்துவத்தை நீங்க பேசலாம். ஆனா இங்க ஆபாசமாவும் அநாகரிகமாவும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசலாம், திமுக இருக்கக்கூடிய நபர்கள் பேசலாம். ஆனா தாவேக்கா ஒருபோதும் அதற்கு வழிவகுத்து கொடுக்கவில்லை. அதை தாவேக்கா கடுமையாக எதிர்க்கிறது. எனக்கு கிடைச்ச தகவலின்படி நான் சொல்றேன், விஜய் இதுல ரொம்ப தெளிவா இருக்காரு, கண்ணியமா இருக்குன்றதுல உறுதியா இருக்காரு. ஓகே, பட் ஆனா விஜய் அவர்கள் சொல்ற பேச்சு எல்லாருமே கேட்கணுன்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா இன்ன வரைக்குமே அவர் வண்டியில போகும்போது ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு வர்றது கூட்டமாவே தானே இன்னுமே இருக்கீங்க. எத்தனையோ தடவை அவர் சொல்லியுமே கேட்கலன்னா அப்ப என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி தானே விர்ச்சுவல் வாரியர்ஸும் இருக்கலாம்னு நினைக்கலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா விஜய் அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்றாருல. ஒருவேளை இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்றாங்கன்னா நீங்க அப்படி பண்ணாதீங்க, என் மேல இருக்கிற அன்புல தான் பண்றீங்க, ஆனா அப்படி பண்ணாதீங்க, டேட்டா வைஸ் பேசுங்க, ஸ்ட்ராட்டஜிக் வைஸ் பேசுங்க, மத்தபடி ஆபாசமா பேசுங்க அவர் சொல்றாரு. அதே போல விஜயோட வண்டியை நோக்கி பின்னாடியே பயணம் பண்றாங்க. இப்ப விஜய்க்கு ஒரு 70 வயசு தொற்றுச்சுன்னு வைங்க, அவர் சினிமால இருந்து ஒரு இதாயிட்டாரு, ஒரு டயர்டான ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. அப்ப அரசியலுக்கு வராருனாலும் கூட ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு தெருவுல இறங்கி போய் ஒரு காஃபி குடிக்க முடியுமா? அவரை சூழ்ந்துருவாங்க. அப்படி இருக்கும்போது 50 வயசு தான் தொற்றுக்கு, சினிமால இவ்வளவு பெரிய டாப் ஸ்டாரா இருக்கும்போது அதை தூக்கி போட்டு இந்த பக்கம் வரும்போது இவரை பார்க்கக்கூடிய ஆர்வத்தை வரதான் செய்வாங்க. அதை விஜயும் கட்டுப்படுத்தும் நினைக்கிறது. இது விஜயால மட்டும் முயற்சி பண்ணா கிடையாது. இந்த ஊடகத்தின் வாயிலாக நான் ஒரு விஷயத்த சொல்றேன், தாவேக்கால இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, அவரை நேசிக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் நீங்க அவர் மேல அன்பு செலுத்துங்க. ஆனா உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமா அவர் மேல நீங்க எவ்வளவு அன்பு வேணாலும் செலுத்துங்க, அவர் வண்டியை பின்தொடரலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனா இது எவ்வளவு பெரிய விபத்தை ஏற்படுத்துது, மீண்டும் ஒரு முறை அது விஜயின் தலையில தான் போய் விழுகுது. உண்மையிலேயே நீங்க அவருக்கு ரசிகர்களா இருந்தாலும் சரி, தொண்டர்களா இருந்தாலும் சரி, அவருக்கு நம்ம நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவருக்கு கெட்ட பேர் வராம பொறுப்போட பாத்துக்கிறது தான் ஒரு நல்ல தொண்டனுக்கு அழகு. ஆனா அந்த மாதிரி எதுவுமே செயல்படலாங்கிறதா எல்லாத்தோடைய வாக்கா இருக்கு. இல்ல ஒரே நைட்ல இது மாறாது, நான் வெளிப்படையா சொல்றேன், இது ஒரே நைட்ல எல்லாம் மாறாது. ஒவ்வொருத்தருமே பொறுப்புணர்வோட இருக்கணும். இப்ப ஒருத்தர் தடிக்கு விழுகுறாங்க அப்படின்னா அதை பார்த்து 10 பேர் பயப்படுவாங்க. அது உடனே நான் விழுகணும்னு சொல்ல வரல, இதுவரைக்கும் கடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் வச்சு அவங்க உண்மையிலேயே ரெஸ்பெக்ட் பண்ற இடத்துல இருக்காங்க தொண்டர்கள், இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னமும் ஒரு சில பேர் நேர்ல பார்த்த உடனே அந்த ஒரு இமோஷன்ஸ்ங்க, திடீர்னு ஒருத்தன் இது வரைக்கும் ஸ்கிரீன்லயே பார்த்துட்டு இருந்த ஒருத்தரை நேர்ல பார்த்த உடனே அந்த எக்ஸைட்மெண்ட்ல அப்படி பண்ணிடுறான். அதை பண்ணக்கூடாது. இதை தாவேக்கா என்கரேஜ் பண்ணல, தாவேக்கா தொடர்ந்து சொல்லுது. நான் தான் மீண்டும் சொல்றேன், இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல எங்க கூட்டத்துக்கு வராதீங்கன்னு அறிக்கை கொடுக்குற ஒரு தலைவர், தயவு செய்து வராதீங்க, பெண்கள் வராதீங்க, வயதானவர்கள் வராதீங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க, முதியவர்கள் வராதீங்க, இவ்வளவு சொல்றாங்க. சொல்லியும் ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது, கையை மீறி நடக்கும்போது அதையும் கட்டுப்படுத்துவதற்கு தாவேக்கா உறுதியாக நிலைப்பாடு எடுக்கும். புரியுது சார். இப்ப எல்லாமே எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஆரம்பிச்சு எல்லாமே சரிவா போயிட்டு இருக்கு. ஆனா உங்க கட்சியில இருந்து இன்னும் எந்த கூட்டணி விஷயமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அதுவும் இல்லாம யார் யார் நிக்க போறாங்க, என்ன தொகுதி, அது இன்னும் அறிவிக்கப்படவே இல்லையே. இல்ல ஒரு சின்ன திருத்தம், கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கூட்டணி இல்லைன்றது முடிவு எடுத்துட்டாங்க, நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தனித்து களம் காண்கிறார்கள். எனக்கு கிடைச்ச தகவலின்படி இருக்காங்களான்னு கேட்காதீங்க, உண்மையா வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட மிகப்பெரிய பிரஷர்ல இருக்காரு விஜய். காரணம் என்னன்னா ஒவ்வொரு தொகுதியிலுமே 10 பேர் எனக்கு சீட்டு வேணும்னு நிக்கிறாங்க. அந்த 10 பேருமே கட்சிக்காக உழைத்தவர்களா இருப்பாங்க, ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்களா இருப்பாங்க. அப்ப யாரை தேர்வு செய்யணும், ஏன்னா எல்லாருமே மக்களின் அபிமானம் பெற்ற நபர்களா இருப்பாங்க. அப்ப இது எதுக்கு நான் அந்த பதில சொல்ல வேண்டிய தேவை இருக்குன்னா, நிக்கிறதுக்கு ஆள் இருக்கா அப்படிலாம் கிடையாது. உள்ளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு டைட் சிச்சுவேஷன் இருக்கு. யாரை தேர்வு செய்வது அப்படின்றது டைட் சிச்சுவேஷன் இருக்கு. யார்கிட்ட அதிக காசு வாங்க வேண்டிய விஷயங்கள் இருக்குன்னு இல்ல, அதெல்லாம் ரீசெண்டா ஒருத்தர் ஃபுல்லா பேட்டி கொடுத்திருக்காரு. என்ன எம்எல்ஏ ஆக்குறன்ற மாதிரி காசை வாங்கிட்டு ஒரு மாவட்ட செயலாளர். அவர் யார சொல்றாரு? ஒரு நபரை குற்றம் சாட்டுறாரு. அதாவது என்கிட்ட மாவட்ட செயலாளர் காசு வாங்கிட்டார் அப்படின்றாரு. நீங்க சொல்லக்கூடிய அந்த நபரை கட்சி ஒதுக்கி வச்சிருக்கிறதா எனக்கு கிடைச்ச தகவல். இன்னும் அதிகாரப்பூர்வமா எனக்கு தெரியல. யார் இந்த மாதிரி வேலைகள் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே கட்சி நிராகரிக்குது. உங்களுக்கு வெளிப்படையா ஒரு விஷயம் சொல்றேன், நான் பெயர் குறிப்பிட விரும்பல. நீங்க பழைய காணொலிகளை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், விஜயோட கட்சி மாநாடு, அதுக்கப்புறம் அவர் போட்ட மீட்டிங் எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா மேடைகள்ல இருந்த ஒரு நபர்
ஒரு 10 பேர் நிக்கிறாங்கன்னா அதுல ஒருத்தர் இருப்பாரு. அவர் இப்ப கடைசி ஒரு 4-5 கூட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவரை பார்க்க முடியாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் பேரை சொல்ல நான் விரும்பல, நாகரிகம் கருதி நான் அவர் பேரை சொல்லல. அவரை கட்சியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கி வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா அவர் மேல பல்வேறு விதமான புகார்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவரை ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, தப்பு செஞ்சா யாராலும் தட்டி தூக்கி போட்டுறாங்க. அது வெளியில தெரியறது இல்ல. ஆனா ஊடகத்துல விஜய் தடிக்கி விழுந்தாருன்னா தடிக்கி விழுந்தாருன்னு ஸ்லோமோல போட்டு காட்டுறாங்களே தவிர அவர் பண்ணக்கூடிய நகர்வுகள் எதுவுமே வெளியில தெரியறது இல்ல. 234 தொகுதியிலையும் வேட்பாளர்கள் அவங்க தேர்வு செஞ்சுட்டாங்க. ஆனா ரகசியமா வச்சிருக்காங்க. ஆனா யார் வேட்பாளர்கள் அப்படின்றத வெகு விரைவில் அறிவிப்பாங்க. அதுக்கு ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. தேர்தல் ஆணையத்துல இருந்து நீங்க நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த காரணத்தினால இன்னும் அறிவிப்புலாம் இருக்கு. ஆனா ஒவ்வொரு தொகுதியிலுமே வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அவங்களோட பிராண்ட் 2 தான். ஒன்னு விஜய், இன்னொன்னு விசில். இந்த 2ஐயும் கொண்டு போய் சேர்க்க தொடங்கிட்டாங்க அவங்க. ஓகே, இப்போ அந்த தேர்தல் ஆணையம் வந்து எதற்காக வந்து விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தை நிராகரிச்சாங்கன்னு தெரியுங்களா? எதுக்காக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எதுக்காகனா இப்பதான் அவர் தேர்தல் அதிகாரியே சொல்லியிருக்கிறார். அதாவது நீங்க பாட்டு சும்மா ஒரு லெட்டர்ல எழுதிட்டு வந்து எனக்கு பர்மிஷன் கொடுனால எங்களால கொடுக்க முடியாது, 48 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆன்லைன் நீங்க அப்ளை பண்ணிருக்கணும் அப்படின்ட்டு இந்த ஒரு ஸ்மால் பேசிக் ரூல்ஸ் கூட என்ன தாவேக்கல தெரியலையான்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்களே. இந்த பேசிக் ரூல்ஸ் தெரியலையா அப்படி இந்த கேள்வி நீங்க போடாதீங்க. இந்த பேசிக் ரூல்ஸ் எல்லாம் சொல்லி அவங்க வந்து காரணம் காமிச்சு இதை வந்து ரிஜெக்ட் பண்றாங்களே அப்படின்னு நீங்க பாருங்க. இது வரைக்கும் எந்த இடத்துலயுமே யாருமே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இப்படி எல்லாம் தேர்தல் ஒவ்வொன்றையும் அணுவசைவெல்லாம் பார்த்திருக்காங்க அப்படின்னு கேட்டா கிடையாது. சரி, உண்மையிலே விஜய் அவர்கள் கட்சிக்கு தெரியல, முதன்முறையா தேர்தலை எதிர்கொள்றாங்கல்ல, நீங்க ஒரு சின்ன ஒரு எக்ஸெப்ஷன் கூட உங்கள்கிட்ட கிடையாதா? இங்க பிரச்சனை ஒன்னே ஒண்ணுதான். விஜய் கட்சி இதே நான் சொல்றேன், இன்னைக்கு அவங்க என்டிஏ கூட்டணியில இருந்தா இப்படி நடந்திருக்குமா? வேட்பாளர் அறிமுக கூட்டம் இப்படி இருந்திருக்குமா? ரிஜெக்ட் ஆயிருக்குமா? ஐயா மோடி அவர்களோட கையை உயர்த்தி எல்லா வேட்பாளர்களையும் அறிவிச்சிருப்பாங்க. இங்க பிரச்சனை என்னவா இருக்குன்னா, விஜய் அவர்கள் தனித்து போட்டியிடுறாரு, மிகப்பெரிய சவாலா நமக்கும் இருப்பாருன்னு வெளியில பயம் காட்டல, ஆனா உள்ளுக்குள்ள பதட்டம் இருக்கு. ஒருத்தருக்கு குளிர் ஜுரம் இருக்கு, இன்னொருத்தருக்கு பதட்டமா இருக்கு. ஐயா ஸ்டாலின் ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், இவங்க 2 பேருக்குமே பயம் இருக்கிறதுனால இவங்க யார்கிட்ட இன்ஃபுளுன்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்கள பயன்படுத்தி இது திட்டமிட்ட சதிதான். இதை வந்து வெளிப்படையா நம்ம மத்தவங்க சொல்லாம இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், என்னுடைய பார்வையில நீங்க முதல்ல என்ன சொல்றாங்க, அவங்க மாமல்லபுரத்துல நடத்துறோன்றாங்க, அது சிட்டிக்கு அவுட்ரு, உள்ள இருக்கணும்ன்றாங்க. அப்புறம் நுங்கம்பாக்கத்துல தேர்வு செய்யறாங்க, எல்லா ஏற்பாடும் செஞ்சு முடிக்கிறாங்க, இல்ல கொடுக்க முடியாதுன்றீங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு விஷயம்னா, ஒரு மன உளைச்சலை கொடுக்கணும். வேட்பாளர்கள் என்ன நினைப்பாங்க, எப்ப அறிவிப்பாங்க அப்படி அவங்களை வந்து தொய்வடைய செய்யணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இந்த கட்சி தொய்வடைய போவதும் இல்லை, மக்களும் தயாரா இருக்காங்க. விசில் சின்னத்துக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு நான் மீண்டும் பதிய வைக்கிறேன். நீங்க தெருவில் இப்ப இறங்கி போனா கூட என் கூட நீங்க வாங்க. 10 பேர்கிட்ட முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா, வயதானவர்கள் எல்லாருமே ரெட்டலை சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அவங்களே வாக்கு போட தயாராயிட்டாங்க. ஏன்னா இவர் வந்து மேடை புட்டு வைக்கிறாரு. இவரை இந்த அளவுக்கு கடுமையா அட்டாக் பண்றதுனாலே மக்களுக்கு வெறுத்து போச்சு. ஒருத்தன் வந்து இவ்வளவு தூரம் படத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு மனிதன் வந்து அரசியலுக்கு வராரு, அப்புறம் இந்த அளவுக்கு நெருக்கடிக்கு ஆளாக்குறாங்க. தேர்தல் ஆணையம் நெருக்கடி கொடுக்குது, அங்க டெல்லியில சிபிஐ விசாரணைன்னு ஒரு நெருக்கடி, இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எவ்வளவு நெருக்கடி அவரை பேச விடாம தடுத்துச்சுன்னு தெரியும். இப்ப பிரச்சாரம் தொடங்க போறது, அதுலயும் நெருக்கடி. நீங்க என்ன நெருக்கடியை கொடுத்தாலும் அது எல்லாத்தையும் உடைத்து தகர்த்தெறிந்து 2026 தேர்தல் முடிவுகள் அதுக்கான பதிலாக இருக்கும். பட் இருந்தாலுமே இப்ப சீமான், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவங்க எல்லாமே தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இவர் எப்பதான் ஆரம்பிக்கிறது? இன்னும் நல்ல கேள்வி. சீமான் அவர்களோட தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்கும், அவர் பிரச்சாரத்தை எப்படி எல்லாம் பேசுவாரு அப்படின்றது நமக்கு தெரியும். பேசியே அவர் கட்சியை வளர்த்தாரு. இது வரைக்கும், இப்ப இல்ல, இது வரைக்கும் வளர்த்தாரு. 2021 நீங்க அவரோட பிரச்சாரத்தை எடுத்து பாருங்க. அவரோட டெம்போ வேனை சுத்தி நகர முடியாது, அந்த அளவுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கும். அவரோட பேச்சை கேட்கணும்னு பொதுமக்கள் முதற்கொண்டு வருவாங்க. ஆனா இப்ப நீங்க போய் பாருங்க, அவர் பிரச்சாரம் போறாரு, கட்சிக்காரங்க கொடி பிடிச்சிட்டீங்க, வேற யாருமே இல்லை. இது எதோட ஒரு நீட்சி தெரியுமா? தேவையே இல்லாம திட்டமிட்டு அவர் மேல அவதூறு பரப்புறன்ற பேர்ல விஜய் உங்க கார்னர் பண்ணி அட்டாக் பண்ணி அசிங்கப்படுத்துறோம், அவமானப்படுத்துறோன்ற பண்ணதுனால மக்களுக்கு வெறுப்பு வந்துருச்சு. இவர் பிரச்சாரத்தின் மேல் கேட்டா என்ன, எங்க நாம் தமிழர் கட்சினாலே தமிழ் தேசியம்ன்றதை கொண்டு போய் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சினாலே ஆபாசம் அப்படின்னு கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. அது 2 நபர் தான், ஒன்னு சீமான், இன்னொன்னு சாட்டை துரைமுருகன். எது மூலியமா சொல்ல வரீங்க? நீங்க ஒரு வீடியோ ரேண்டமா நீங்க எடுத்து ஒரு வீடியோ திறந்து பாருங்க. சாட்டை துரைமுருகன் இன்னைக்கு ஒரு விஷயம், நீங்க இப்ப இந்த கேட்டீங்க பொன்ராஜோட விஷயம் எடுத்துக்கோங்க. அவர் பேசினது ஒரு பத்திரிகையாளராகவும் சரி, ஒரு மனிதனாகவும் சரி, நீங்க அதை ஏற்றுக்கொள்றீங்களா? நிச்சயமா ஏத்துக்க மாட்டீங்க. யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. இவர் என்ன பண்றாரு, நேற்று ஒரு காணொலி போடுறாரு, 16 நிமிஷ காணொலி. அதுல என்ன கேட்கிறாரு, தாவேக்கால இருக்கிற நீங்க எல்லாம் என்ன யோக்கியமா, நீங்க எல்லாரும் எப்படி வந்து அசிங்கமா ஆபாசமால எங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசியிருக்கீங்க, அதனால நாங்க உங்களை விட மாட்டோம். நீங்க இது போல பேசும்போது உங்களுக்கு மட்டும் இனிச்சது, இப்போ உங்க நபர்களை பேசும்போது கசக்குதா? பொன்ராஜா கேட்கறதுக்கு இங்க எவனுக்குமே தகுதி இல்லை அப்படின்னு பேசுறாரு. அப்ப என்ன பண்றாரு, அவரோட ஃபாலோவர்ஸ் ஒரு கூட்டம் இருப்பாங்கல்ல, அந்த கூட்டத்தை நீங்க சரியான முறையில் அரசியல் படுத்துறீங்களா? அப்ப அந்த கூட்டத்தை நீங்க என்ன கற்பிக்கிறீங்க? இவர் பேசினது சரிதான், ஆமா பொன்ராஜ் பேசினது சரிதான், ஆமா பொன்ராஜ் பேசினது சரிதான். ஏன் அப்படின்னா சாட்டை துரைமுருகன் பேசுறதை வச்சு பார்க்கும்போது பொன்ராஜ் பேசுறது கொஞ்சம் கம்மி தான். அதனால அவர் சொல்றாரு, இந்த மாதிரி சீமானும் இவரும் சேர்ந்து இந்த கட்சி அழிவு பாதை கொண்டு போனாங்க. இப்ப சீமானை நம்ம ஏன் சொல்ல வேண்டியது இருக்குன்னா, நீங்க என்ன கேக்குறீங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து தவறான விஷயங்கள் பேசுறாங்க, விஜய் கண்டிக்க மாட்டாரான்னு கேக்குறீங்க. சமீபத்துல ஒரு 10 நாள் இருக்கும், சீமான்ட்ட கேட்கறாங்க, சாட்டை துரைமுருகன் தொடர்ச்சியா விஜய் குறித்து
அவதூறுகளை பேசுறாரு, ஆபாசமா பேசுறாரு. இது குறித்து உங்க நிலைப்பாடு என்னன்னு கேட்டா, ஒரு நல்ல தலைவன் என்ன சொல்லணும்? அவர் தானே சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களையும் நான் நேசிக்கிறேன், நான் இந்த ஓட்டுக்கான ஆள் இல்ல, இந்த நாட்டுக்கான ஆள்னு பேசுறாருல. அப்ப தாவேக்கால இருக்கக்கூடிய நபர்களையும் நீங்க நேசிக்கிறீங்களே, என்ன சொல்லணும்? அதெல்லாம் கிடையாது, யாருமே தவறா பேசக்கூடாது, நாகரிகமா தான் பேசணும்னு சொல்லணும். ஆமா, நீங்க அடிக்கிறீங்க, அதனால என் பிள்ளை திருப்பி அடிப்பான், எங்க கட்சி பிள்ளைகளை நீங்க ஆபாசமா பேசுறீங்க, நாங்களும் பேசதான் செய்வோம் அப்படின்னு ஒரு தலைவன் பேசுறாரு. இவர் மேல ஒரு வழக்கு தொடரப்பட்டது வலசரவாக்கம் காவல் நிலையத்துல. அப்ப இவர் என்ன பேசினாரு? நான் யாரும் பொண்ணை கையை பிடிச்சிருக்கிறான்னு பேசினாரு. அப்ப தலைவன் எவ்வளியோ அப்படிதான் தொண்டன். அது போலதான் சாட்டை துரைமுருகன்றாரு. அவரோட பிரச்சாரத்தை கொண்டு போய் நீங்க விஜய் அவர்களோட பிரச்சாரத்தை சேர்க்காதீங்க. ஒண்ணுமே இல்ல. இப்ப விஜய் அவர்களோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு ஊருக்குள்ள எல்லா தொகுதிக்குள்ளேயும் போக முடியலனாலும் கூட அவர் ஒரு பிரச்சாரத்துல கையசைச்சாலே மக்கள் வாக்கு செலுத்த ரெடியா இருக்காங்க. மக்கள் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், எங்களை ஒரு டாட்டா காட்டுங்க, சொல்லுங்க, பேசுங்க, உங்க முகத்தை நாங்க பார்த்தா போதும் அப்படின்னு அவங்க இருக்காங்க. நான் மீண்டும் ஒரு விஷயத்த சொல்றேன். அப்போ உடனே விஜய் அவர்கள் கையசைச்சா போதும், விஜய் சிரிச்சா போதும், நடந்தா போதும், டான்ஸ் ஆடினா போதும், இது மட்டுமே ஒரு அரசியலுக்கு ஒரு தகுதியான்னு கேட்டா கிடையாதுங்க. விஜய் ஆட்சியில் அமர்றாரு, அவர் சரியான பாதையில போகல அப்படின்னா மக்கள் அவரையும் நிராகரிப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலைமை அதுதான். அதனால நீங்க தயவு செய்து ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, விஜயோட பிரச்சாரத்தை யாரு கூடயும் ஒப்பிடாதீங்க. ஓகே, விஜய் அவர்கள் சொல்லும்போது எப்பவுமே சொல்லுவாரு தாவேகா வெர்சஸ் திமுக அப்படின்னு தான். ஒரு சாட்டை துரைமுருகன் ஒரு ஜஸ்ட் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துற ஒரு மேடை பேச்சாளர், ஒரு நாத்தாக்களர் கூட ஒரு பேச்சாளர்னு சொல்லலாம். ஏன் அவரை கண்டு நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க? விஜய் எங்க ரியாக்ட் பண்ணியிருக்காரா? அவங்க கட்சியில எனக்கு தெரிஞ்சு விஜய் ரியாக்ட் பண்ணல. அவங்க கட்சியில இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட அவர் ஒரு பொருட்டாவே மதிக்கிற. நான் பேசுறேன் ஏன் அப்படின்னா, இவர் எப்படி பொன்ராஜ் ஒரு சமூகத்துக்கு சொல்றாருல, இந்த மாதிரி பெண்கள் பேச சமூகத்தின் மிகப்பெரிய இழுக்கு, ஒரு சமூக குப்பை அப்படின்னு தாவேக்கால இருக்கக்கூடிய தற்குறித்தனமா பேசுறாங்கன்னு பொன்ராஜ் சொல்றாரு. நம்ம என்ன சொல்றோம்? இதை சொல்றதுக்காக பொன்ராஜ் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அவர் ஒரு சமூக குப்பை, இதை ஆதரிக்கக்கூடிய சாட்டை துரைமுருகனும் சமூக குப்பை. நீங்க என்னங்க கட்டமைக்கிறீங்க? நீங்க விஜயோட அரசியல் தவறுனே வச்சுக்கோங்க, அவர் போற பாதையே தவறு, உங்க பாதை சரியான பாதை தானே, உங்க தத்துவத்தில் நீங்க உறுதியா இருக்கணும்ல. சாட்டை துரைமுருகனை பார்த்து பயப்படல யாரும். இப்படி அசிங்கமா ஆபாசமா தொடர்ந்து பேசுறாரு, டபுள் மீனிங்ல பேசுறாரு. நிராகரிச்சுட்டு போங்க. ஒரு குழந்தை கையில போனை வச்சிருக்கு, ஷார்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கு, இவர் டபுள் மீனிங்ல ஏதாவது பேசினா அந்த குழந்தை என்ன அர்த்தம் தேட ஆரம்பிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த பொறுப்பு யாருக்கு இருக்கு? நடக்காதுன்னு சொல்ல முடியுமா உங்களால? இன்னைக்கு எந்த குழந்தை கையில சாப்பாடு சாப்பிடும்போது போன் இல்ல, ஷார்ட்ஸ போகும்போது அவங்க அப்பா அரசியல் சம்பந்த விஷயங்களை பார்க்கலாம், அந்த குழந்தை இப்படி ஸ்வைப் பண்ணும்போது இவர் ஏதாவது டபுள் மீனிங்ல பேசும்போது பேசுறாருங்க. நம்ம வெளிப்படையா சொல்ல முடியாது, நாகரிகம் கருதி நான் இங்க சொல்லாம இருக்கேன். அவர் அந்த மாதிரி பேசுறாரு, அப்ப அடுத்த தலைமுறை பாதிக்கப்படுறது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அவரை நம்ம நிராகரிச்சிடலாம், குழந்தைங்க இப்படி நிராகரிக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன? அப்பா அம்மாட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவீங்க? இது எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு, எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு. நாளை பின்ன நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, விஜய் கட்சியில யாராவது ஒரு நபர் இப்படி பேசினாலும் நான் எதிர்ப்பேன், அது தவறு. ஆனா அந்த கட்சியில யாரும் அப்படி பேச மாட்டாங்க, அப்படி பண்ணவும் போறதில்ல. விஜய் ஒவ்வொரு முறையுமே ஆலோசனை வழங்கும் போது கண்ணியத்தை காப்பாத்துங்க, நாகரிகமா பேசுங்க, யாரை உரிமையில பேசாதீங்க. அவ்வளவு பெரிய அரசியல் ஆளுமை நாஞ்சில் சம்பத், அவரோட பேச்சுக்கு எல்லாருமே அடிமையா இருந்தாங்க. அவரை கூப்பிட்டு இவர் சொன்ன முதல் வார்த்தை, யாரை ஒருமையில பேசாதீங்க, அவர்கள் இவர்கள்னு பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு தலைவன் அங்க இருக்காரு? இங்க யாருமே இல்லையே, பிரச்சனை இல்லையே. திமுக இருக்காங்க, அதிமுக இருக்காங்க. அதிமுக சிவி சண்முகம் என்ன பேசினாரு நம்ம எல்லாத்தையும் தெரியும். திமுக நம்ம சொல்லவே தேவையில்ல. நாம் தமிழர் இந்த பாதைக்கு போயிருச்சு. அப்ப இங்க ஒரு தலைவன் சொல்றாருல, பேசாதீங்கன்னு சொல்றாருல, இங்க சொல்றதுக்கு ஆளே இல்லையே. ஆனா இப்ப இந்த ரஞ்சனா நாச்சியார் போன்றவங்க எல்லாம் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ல விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் அவங்க ரொம்ப ஆபாசமா பேசுறாங்க, கொலை மிரட்டல் வர்றாங்கன்ற மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதிரிக்கு எதிரி நண்பன், இவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல. இப்ப அவங்க அந்த கட்சியை விட்டு வெளியில வராங்க. இது திமுகவின் முழுக்க சதி செயல் நான் சொல்றேன். வெளியே வந்தாங்க, அவங்களுக்குள்ள கருத்து முரண் ஏற்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அவங்க கட்சியில இருந்து வெளியில வந்துட்டாங்கன்னு சொல்லாதீங்க. அவங்க ஒரு எதிர்பார்ப்போட கட்சியில இருக்காங்க, இந்த பொறுப்பு கொடுப்பாங்க, இந்த இடத்துல சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு. கட்சி யார் உண்மையா உழைச்சாங்களோ, ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து அவருக்காக யார் இருந்திருக்கா, அரசியல் களம் என்ன, விஜயுடன் கடைசி வரைக்கும் யார் நிற்பாரு, விலை போகாம யார் இருப்பாங்க, அவங்கள நிறுத்த பார்ப்பாங்க. இவங்களை புறந்தள்ளதுக்கு தாவேகா திட்டமிட்டுருச்சு. அதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க அட்வான்ஸா வெளியில போயிட்டு இந்த கட்சியில பெண்கள் குறித்து சரியான பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப விஜய் எடுத்த முடிவு சரியா தானே இருக்கு. இன்னைக்கே கட்சி விட்டு வெளியில போனவங்க நாளைக்கு எம்எல்ஏ வேட்பாளர் நின்னதுக்கு அப்புறம் நான் வாபஸ் வாங்குறேன் நீங்க வெளியில போனீங்கன்னா அது யாருக்கான ஒரு மைனஸா போகும்? அதுதான் சரியான முடிவு எடுத்தாங்க. அவங்க வெளியில போயிட்டாங்க. அவங்க அதுக்காக உடனே அவங்களை இழிவுபடுத்தி பேசலாம் கேட்டா நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை தாவேகா ஏற்றுக்கொள்ளல. ஆனா இது திமுக திட்டமிட்டு செய்யுது, திமுக அவங்களை இயக்குது, பேச வைக்குது, திமுக தான் இது போன்ற வேலைகளை செய்யுது. சார், அடுத்த திமுகவுக்கு வந்த பொண்ணு இப்ப ரீசெண்டா எஸ்வி சேகர் அவர்கள் கூட ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. அந்த சர்ச்சையான பேச்சு எப்படி பாக்குறீங்க? மன்னிப்பு கேட்டாலுமே இது சர்ச்சையான பேச்சுன்னு சொல்லாதீங்க, கொதிக்குது. நம்ம கோவப்படக்கூடாது, இமோஷனல் ஆகக்கூடாது நம்ம நினைப்போம். இது சர்ச்சையான பேச்சு கிடையாதுங்க, அளவுக்கு அதிகமான பேச்சு, ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொந்தளிக்கக்கூடிய பேச்சு. ஒரு குடும்பம் தன்னுடைய பிள்ளையை இழந்து வாடி வதங்கி கண்ணீர் விட்டு சிதறிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல உங்களால போய் தோல் கொடுக்க முடியலனாலும் நீங்க அமைதியா போயிடணும். எதுக்கு அந்த பொண்ணு புதருக்குள்ள போச்சுன்னு கேட்டா, உங்க வீட்டுல இப்படி நடந்தது போல பேசுவீங்களா? நீங்க என்ன பேச்சுது? எவ்வளவு திமிரின் வக்கரத்தின் உச்சத்தின் பேச்சுது? அந்த பொண்ணு
ஒரு கழிவறை வசதி இல்லாத காரணத்தால அவங்க போயிருக்கா. 50 ஆண்டுகாலம் மாத்தி இருவரும் திராவிட கட்சிகள் நாங்க ஆட்சி செஞ்சோம் பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. திமுக வந்தா அதிமுக, அதிமுக வந்தா திமுகன்னு. இன்னைக்கு திமுக தானே, நீங்க அதிமுக ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி தானே நீங்க வந்தீங்க. உங்க ஆட்சியில தானேங்க அந்த பெண் வந்து கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்கா. கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் எத்தனை நாள் கழிச்சு குற்றவாளியை பிடிக்கிறீங்க? 9 நாள் கழிச்சு. அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. 9 நாள் கழிச்சு ஒரு குற்றவாளியை பிடிச்சி இவன் தான் குற்றவாளி இவங்க நிறுத்துறாங்க. அது யாரும் நமக்கு தெரியல. எஸ்.வி. சேகர் என்ன சொல்லணும்? நான் ஒரு கட்சி சார்ந்து பேசினாலும் கூட மனிதாபிமான அடிப்படையில் எந்த குழந்தைக்கும் இப்படி நடக்கக்கூடாது. நீ எது புதருக்கு உள்ள போன? காவல்துறை வந்து புதருக்குள்ள லைட்டு போறதான் காவல்துறை வேலையா? உங்களுடைய வேலை என்ன? காவல்துறை வேலையை விட்டுருங்க. உங்களுடைய வேலை என்ன? திமுகவுக்கு ஜால்ரா தட்டுறதா? நீங்க எவ்வளவு பெரிய எதிர்ப்பை சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க தெரியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் சொல்றேன், நீங்க திமுகவை ஆதரிச்சு பேசுங்க, அவங்க தத்துவத்தை பேசுங்க, அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க அதை பேசுங்க. ஆனா இதை போல நம்ம எதை வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், திரு வடிவேல் அவர்களுடைய வாழ்க்கை தான் மிகப்பெரிய சான்று. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களாலும் நிராகரிக்கப்பட்ட ஒருத்தர். ஒரே ஒருத்தர் தாங்க பேசினார். அவரு விஜயகாந்த் ஒரு மனிதனை பேசினாரு, லோயர் த பெல்ட் பேசினாரு. ஆனா அதையெல்லாம் தாண்டி 100 மடங்கு இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை மரணம் அடைஞ்சது, அதை பெண்ணுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஒரு குழந்தைங்க, பிஞ்சு குழந்தை, என்ன நினைச்சு என்ன மனநிலையில் போயிருக்கும், எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும், லட்சியம் இருந்திருக்கும், அம்மா அப்பா கூட வாழணும்னு இருந்திருக்கும், அந்த குடும்பத்துக்கு அந்த பெண்ணை வச்சு எவ்வளவு லட்சியம் இருந்திருக்கும். எல்லாத்துலயும் குழி தோண்டி புதைச்சிட்டு அந்த பொண்ணோட குடும்பத்துல உறுதுணையா நிக்காம இங்க நின்னுட்டு இவ்வளவு திமிரா வக்கரமா பேசுறீங்க அப்படின்னா இதுதான் திமுக ஆட்சிக்கான முடிவுரை. அவங்களோட தோல்வி, பயம், அச்சம், இது எல்லாத்துக்கும் திமுக ஒண்ணுமே இல்ல. கிரிக்கெட்ல பாத்துட்டு இருப்போம், லாஸ்ட் 3 பால்ல வந்து 10 ரன் அடிக்கணும் அப்படின்னா பிரஷர்ல என்ன பண்ணுவாங்க, எப்படி அடிக்கிறேன்னு தெரியாம ஆடுவாங்க. நல்லா விளையாடுற பிளேயர் கூட விளையாட தெரியாம இருப்பாங்க. அது போலதான் திமுகவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தாவேக்காவை எதிர்கொள்ள முடியல. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட போயிடக்கூடாதுன்னு வெயிட் பண்றாங்க. அவரு சேர்ந்து பலமான கூட்டணி அமைச்சிட்டாரு. அப்ப 2 பக்கமும் எதிர்கொள்ள முடியாம திணறிட்டு இது போன்ற நபர்களை ஏவி விட்டு பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லா விஷயமும் பெண்ணியம் பேசக்கூடிய திமுக இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் இந்த விஷயம் குறித்து வாயை மூடி இருக்காங்க. எல்லா ஆண்களும் வாயை திறந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படி கொச்சையா. எஸ்.வி. சேகர் அவர்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் நம்ம சொல்றோம், இது போல நீங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்துக்கும் சரி, நீங்க எப்படிப்பட்ட விளைவை சந்திக்க போறீங்க அப்படின்றது தெருவில் நீங்க நடந்து போகும்போது தெரியும். பட் ஆனா சேகர் பாபு அவர்கள் சொல்றாரு, இந்த திமுக ஆட்சி காலத்துல தான் வந்து பெண்கள் 12 மணிக்கு நைட்ல தைரியமா போயிட்டு வரக்கூடிய ஆட்சியா இருக்குது. ஏதோ 1-2 அங்க நடக்கிறதுனால நீங்க வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிடுவீங்களான்ற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறார். இவர் என்ன கூர்க்காவா? எங்கேயாவது விசில் அடிச்சுட்டு சைக்கிள்ல போய் பார்த்தாரா பெண்கள் நடுத்தெருவில் நடந்து போறாங்கன்னு? 9 மணிக்கு நடந்து போக முடியலைங்க. 9 மணிக்கு நடந்து போக முடியல. இவர் சேகர் பாபுக்கெல்லாம் பதில் சொல்றதுன்னா எப்படி தெரியுமா சொல்லணும்? ஒரு பெண் வந்து அரைகுறை ஆடையில இருந்தா அப்படின்னா அவளை பார்த்து ஏதோ தவறு பண்ணிட்டாலும் நம்ம தவறுன்னு கொதிக்கிறோம். பிஞ்சு குழந்தை, அதை பார்க்கும்போது என்னங்க தோணும்? என்ன மனநிலை இருக்கும்? ஒரு பிஞ்சு குழந்தைய பார்த்த வந்து பாலியல் வன்கொடுமை நடத்துறான்னா உங்களோட போதை கலாச்சாரத்துல தான் அது போகுது. அந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்க முடியல. நீங்க வந்துட்டு பெண்கள் பாதுகாப்பா நடந்துக்கலாம் டமாரா அடிச்சிட்டு இருக்கீங்க. உங்க தலைவர் வரும்போது என்ன சொன்னாரு? படிப்படியாக குறைப்போம்னு சொன்னாரு. ஏதோ கடையை குறைச்சிருக்காரா? கேட்டா 300 கடையை குறைச்சோம், இந்த பக்கம் 400 கடையை குறைச்சோம், ஆனா அந்த பக்கம் 4000 கடையை திறக்கிறது. கொஞ்சம் கூட ஒரு அடிப்படை விஷயமே தெரியாம இவர் பேசுனதுல நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, இங்க வந்து 0% கல்டிவேஷன் சொன்னது ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? மாசு என்ன சொன்னாரு? மா சுப்பிரமணியம், கஞ்சா புழக்கமே இல்லை அப்படின்னாரு. எல்லா பக்கமும் கஞ்சா அடிச்சுட்டு எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. இந்த இளைஞர்களையுமே அடுத்த தலைமுறையுமே நாசமாக்கக்கூடிய வேலைகளை இப்படி பேசி முதலமைச்சரை திருப்திப்படுத்தணும், அவரை திருப்திப்படுத்தணும், இவரை திருப்திப்படுத்தணும்னு கலரா படம் ஓட்டி இந்த திமுகவை அழிவு பாதைக்கு மக்கள் கொண்டு போறதுக்கு முன்னாடி கூட இருக்கிற அமைச்சர்களே கொண்டு போயிருவாங்க. அதுக்கு இதுவே மிகப்பெரிய சாட்சி. சார், கடைசியா ஒரே ஒரு கொஸ்டின். ஆக்சுவலா இப்போ RS பாரதி அவர்களோட சொல்றாரு, கமல் அவர்கள் பிரச்சாரம் இருக்கு, எங்களுடைய கூட்டணி ரொம்ப பலமா இருக்குது, அதனால 200 சீட்டுக்கு மேல நாங்க ஜெயிப்போன்ற ஒரு தைரியமான நம்பிக்கையா இருக்காங்களே. இவ்வளவு பிரச்சனைகள் ஆயுமே எப்படி பாக்குறீங்க அதை? தெரியல சார். தியேட்டர்ல பல்க் புக்கிங் இருக்கான்னு எனக்கு தெரியல. 200 சீட்டு கொடுப்பாங்களான்னு தெரியல. அது எந்த படத்துக்கும் தெரியல. தியேட்டர்ல வேணா ஒரு 200 டிக்கெட் வேணா புக் பண்ணலாமே தவிர திமுக 200 சீட்டு ஜெயிக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. இது நாள் வரைக்கும் போன முறை தேர்தலில் தண்ணி கேன் போட வந்தவன் கொரியர் பாய், டெலிவரி பாய் எல்லாத்துக்கும் சீட்டு கொடுத்தாரு கமலஹாசன். உங்களுக்கு தெரியும். அது ஒரு அமேசான்ல நம்ம ஆர்டர் போட்டு ப்ராடக்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். எங்கேயாவது எம்எல்ஏ சீட்டை ரிட்டர்ன் பண்ணி பாத்தீங்களா? சரத்குமார் வாங்கிட்டு என்னால தாக்கு பிடிக்க முடியல சாமி கொடுத்துட்டு போயிட்டாரு. இவர் போற வர எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. ஆனா இந்த முறை நான் திமுகவோட கூட்டணியில இருக்கேன், ஆனா போட்டியிட மாட்டேன். இவர் தியாகியா? உடனே அதுக்கு முதலமைச்சர் கமலஹாசன் மிகப்பெரிய தியாகத்தை பண்ணியிருக்காரு. என்ன தியாகத்தை பண்ணாரு? இதே மாதிரி உட்காந்து ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு டிவியில எரிஞ்சு உடைச்சிட்டு, அந்த டார்ச் லைட்டாவது இன்னைக்கு ஒழுங்கா இருந்திருக்கும்ல, அந்த டிவியாவது உடையாம இருந்திருக்கும்ல, யாருக்கு ஓட்டு போட போறீங்க, இவங்களுக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்லாம் பேசிட்டு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கேட்கிறாரு, நீங்க திமுக கூட கூட்டணி போவீங்களா அப்படின்னு கேட்டா மக்கள் முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிருங்க, சொல்லிட்டா போச்சு, இவர்களோட முன்னாடி சொல்றேன் கூட்டணி கிடையாது அப்படின்லாம் பேசிட்டு இன்னைக்கு அந்த கட்சியோட போய் தன்னுடைய சுயலாப, தன்னுடைய எம்பின்ற கனவு கோட்டையை கட்டிட்டு இவர் போய் பிரச்சாரம் பண்ணிட்டா மக்கள் எல்லாரும் கமலஹாசன் வந்துட்டாரு. நீங்க ஒரே ஒரு விஷயம், சீமான் வந்து பிரச்சாரம் போனார் 2021 24 அப்படின்னா உங்களுக்கு நினைவு இருக்கும். எடப்பாடி பழனிசாமி போனார்னா நினைவு இருக்கும். இவர் போன ஏதாவது பிரச்சாரம் உங்களுக்கு நினைவுக்கு வருதா? இவர் பேசுறது இவருக்கும் புரியாது.
பக்கத்துல இருக்கிற நபருக்கும் புரியாது. டார்ச் லைட்டை எரிஞ்சதை தவிர்த்து இவர் பண்ணது அது என்னவோ தெரியல, நோய் அவருக்கு. டிவியை பார்த்தா எரியறாரு, டெம்போக்குள்ள பார்த்தா எரியறாரு. இப்ப என்ன பண்ணிட்டாரு, டார்ச் லைட்டை எரியல, நீட்டா ஒரு குழியை தோண்டி அதை புதைச்சிட்டு மக்கள் நீதி மையத்துக்கு முடிவுரை எழுதிட்டாரு. இதுக்கு ஆமாஞ்சாமி போட்டும் பாவம் இவரை நினைக்கும் போது என்ன ரொம்ப பரிதாபமா இருக்குன்னா, ஸ்னேகன் ஒருத்தர் இருக்காரு, வாங்குற காசுக்கு மேல கூவுறாண்டான்ற ரேஞ்சுக்கு எல்லா இடத்துலயும் பில்டப் பண்ணி பேசிட்டாரு. நாங்க அடிக்கிற அடியில இனி எந்த நடிகனும் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இப்ப அரசியல நடிச்சிட்டு இருக்காங்க. இவர் தியாகம் பண்ணிட்டாரா, முதலமைச்சர் அப்படியே ஆற தழுவி இவரை பிடிச்சி தியாகின்னு சொல்றாராம். எழுதி வச்சுக்கோங்க, 200 தொகுதியில திமுக இந்த முறை எதிர்கட்சி தலைவரா கூட அமருவாங்களா அப்படின்றது காலம் அதற்கான பதில் சொல்லும். 2026 தேர்தல் களம் உறுதியான முறையில் மீண்டும் ஒரு முறை ஆழமாக பதிவு செய்கிறேன். தாவேகா வர்சஸ் திமுக தான், அது வெல்ல போவது தாவேகா தான். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்க பொன்னான நேரத்தை இளைய ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.